Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு தொடர்பான முக்கியமான செய்திகளை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே நேற்று உங்களுக்கு தெரியும், ஈரானின் அணு கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஈரான் மீது அணு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் முனைகின்றது என்று நான் எனது நேற்றைய காணொலியில் ஆயுறுதியாக பேசியிருந்தேன். சொன்னது போலவே நேற்று நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஈரானின் நதான்ஸ் அணு கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த அதே இரவு ஈரான் இஸ்ரேலுடைய அணு ஆராய்ச்சி மையமான டிமோனா மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த வகையிலே இஸ்ரேல் குறிப்பிட்டது, நாங்கள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய அணு ஆராய்ச்சி மையம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் இதுவே முதல் முறையாக ஈரானுடைய ராக்கெட் எமது பலத்த வான் பாதுகாப்புகளை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது என்று குறிப்பிடுகிறது. இருந்தாலும் இந்த தாக்குதலில் எந்த அணு கசிவுகளும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த ஈரானின் தாக்குதலில் அணு கசிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் சர்வதேச ஊடகங்கள் எழுப்பி வருவது இங்கு கவனத்துக்குரிய விஷயம். இந்த வகையில் நேற்று ஈரான் நடத்திய பெரும் தாக்குதல் டிமோனா மற்றும் அதற்கு அருகாமையில் உள்ள அரட் நகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று CBS நியூஸ் குறிப்பிடுகிறது. இது சம்பந்தமாக யூரோப்பியன் செய்தி சேவை இவ்வாறு குறிப்பிடுகிறது. ஈரான் தெரிவித்ததாவது, இது நேற்று நடான்ஸ் மீது, அதாவது நடான்ஸ் அணு நிலையத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி என்று யூரோப்பியன் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் பல செய்திகளின் கூற்றுப்படி ஈரான் தெளிவாகவே குறிப்பிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது டிமோனா அணு நிலையத்தை இலக்கு வைத்தே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று நேரடியாக அவர்கள் விடையளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. எனவே செய்தியாளன் என்ற அடிப்படையில் பல்வேறு தகவல்களை அடிப்படையாக வைத்து நேற்று நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எதிர்வு கூறியிருந்தேன். நிச்சயமாக இது அணு ஆயுத தாக்குதலுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தத்தான் இந்த நடான்ஸ் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஆகவே இது ஈரானின் கைகளை தூண்டி ஈரான் இஸ்ரேலில் உள்ள அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்து அதே இரவு இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு விட்டது. இது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருக்கலாம் என்று அரபிய ஊடகங்கள் குறிப்பிடும் வேளை, ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பலமை போல சோற்றில் பூசணியை மறைத்து மிக குறைந்த அளவே கணக்கு காட்டுகின்றார்கள். அதாவது இந்த டிமோனா அணு நிலையத்தின் மீதும் அதற்கு அருகாமையில் உள்ள அரட்ஸ் நகரத்தின் மீதும் பல ஏவுகணைகள் விழுந்தாலும் 100க்கும் 200க்கும் இடைப்பட்டவர்களே காயமடைந்துள்ளார்கள். அவற்றில் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வீடுகள் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளது என்று அல் ஜசீரா இஸ்ரேலிய செய்திகளை மேற்கோள் காட்டி குறிப்பிடும் அதேவேளை த கார்டியன்ஸ் பத்திரிகையும் இதே மாதிரி தான் செய்திகளை வெளியிடுகிறது. ஆனால் இதுவரை அந்த பகுதியில் கட்டிட இடிபாடுகளுக்குள் தேடுதல் நடவடிக்கைகளும் மீட்பு நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டு தான் உள்ளது என்று சில ரகசிய செய்திகளை அரபிய ஊடகங்கள் தங்களது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றது. இந்த வகையிலே சர்வதேச அணு ஆணையம் இது சம்பந்தமாக மிகவும் கவலை தெரிவித்ததாக த ஜூஸ் நியூஸ் என்கிற ஒரு ஆன்லைன் பத்திரிகை தகவலை தெரிவித்துள்ளது. இதனை பார்க்கும் போது சகோதரர்களே, நேற்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடான்ஸ் மீது தாக்குதல் நடத்தும் போது இந்த IAE கண் தெரியாமல் குருடாகவா இருந்தார்கள். தற்போது ஈரான் டிமோனா மீது ஒரு எச்சரிக்கை தாக்குதல்களை தான் செய்துள்ளது. உடனே உலகம் பொங்கி எழுகிறது. UN இருந்து IAEA வரையிலான அனைத்து ஆர்கனைசேஷன்களும் தற்போது கண்டனங்களும் கருத்துகளும் வெளியிடுவதை நாம் ஊடகங்கள் என்று சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த வகையிலே சகோதரர்கள், நாம் ஏற்கனவே நேற்று கணிப்பிட்டது போல இன்று அதே கருத்தை பல்வேறு ஊடகங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானின் அணுத்தளங்களை தாக்கியது, அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அணு ஆயுத போர் நிகழும் அபாயம் உள்ளது என்று பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் இன்று பேசும் ஒரு முக்கிய செய்தியாக உள்ளது சகோதரர்களே. ChatGPT-யிடம் இன்று நடந்த டிமோனா தாக்குதல் சம்பந்தமாக தகவலை தருமாறு கேட்டபோது ChatGPT-யே சொல்கிறது, தாக்குதல் இங்கு நடந்தது, இப்படி நடந்தது சொல்லி போட்டு சொல்லுது, இது உலகத்தில் அணு ஆயுத போருக்கு வழிவகுத்து விட்டது, இது ஈரான் மீதான அணு ஆயுத யுத்தத்துக்கு வழிவகுத்து விட்டது என்று இன்று இந்த செயற்கை நுண்ணறிவே இதனை கணிப்பிட்டு சொல்கிறது. இந்த வகையில் சகோதரர்களே, இது ஒரு பாரதூரமான ஒரு நிகழ்வு. இதன் போது நேற்று பென் கிவிர் சம்பவம் நடந்த இடத்துக்கு வருகிறார். வந்தபோது அங்கிருந்த ஒரு பெண் மிரண்டு எழுந்து வந்து சத்தமிட்டு ஆக்ரோஷமாக கத்துவதை காணக்கூடியதாக இருந்தது. அவள் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னா, பென் கிவிரை பார்த்து அந்த யூத பெண் குறிப்பிடுகிறார், நீ எல்லாம் ஹிட்லர் பரம்பரை
வரையில் வந்த நாஜிசவாதி என்று மிக கடுமையாக அந்த இடத்திலிருந்து சத்தமிட்டு ஒப்பாரி வைக்கும் காட்சிகள் இன்று அநேக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது சகோதரர்களே. அதாவது அந்த இடத்துல மேலும் சொல்கிறார், இந்த நிலையை ஏற்படுத்த அதாவது ஈரானை போருக்கு தூண்டியது நீதான் என்று அவள் அங்கிருந்து கத்தும் காட்சிகள் ஊடகங்களில் வைரலாக இன்று பலதிலும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்காவோடு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று நெத்தன்யாகு இன்று ஊடக மகாநாட்டை கூட்டி கொக்கரித்த காட்சிகள் இப்போது செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், நேற்று ஈரானின் அடி எவ்வளவு காரமானது என்று புரியக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் மேலும் நெத்தன்யாகு பேசும்போது இப்படி சொல்கின்றார், ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரில் உலக தலைவர்கள் இணைய வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன். சில நாடுகள் ஏற்கனவே அந்த திசையில் தற்போது நகர்ந்து வருகிறது என்று கூறி மேலும் கூறுகிறார், மக்களை குறிவைத்து அநியாயமாக ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. நாளை ஐரோப்பாவுடைய அனைத்து தொலைதூர பகுதிகளையும் தாக்கும் திறனை ஈரான் பெற்றுவிட்டது என்பது உறுதியாகிவிட்டது. ஆகவே உலக நாடுகளையும் ஐரோப்பிய நாடுகளையும் இந்த போருக்கு வரும்படி எங்களோடு இணையும்படி அழைப்பு விடுக்கின்றோம் என்று இஸ்ரேலுடைய அராத் நகரத்தில் இருந்து நெத்தன்யாகுவின் ஊடக மகாநாட்டு செய்தியை அல் ஜசீரா செய்தி சேவை வெளியிட்டுள்ளது. இன்னொரு செய்தியாக டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேர கால அவகாசம் ஈரானுக்கு வழங்கியிருக்கிறார். என்னத்துக்கு சொன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது. ஹோர்மோஸ் நீரிட கட்டுப்பாடுகளை ஈரான் நீக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தல் விட்டிருக்கிறார். இந்த வகையில 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் இதுல காணப்படுற தடைகளை நீக்காவிட்டால் ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்களை நாங்கள் அழித்து விடுவோம், ஈரானை இருட்டில் மூழ்கடித்திடுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டலான செய்தியை விட்டிருக்கிறார். இந்த வகையில நெத்தன்யாகுவை ஆதரித்து வெளிவரும் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இன்னும் 48 மணி நேரம் மிக முக்கியமானது அப்படி இப்படின்னு சொல்லி போஸ்டுகள் எல்லாம் போடுறாங்க. இந்த வகையில வெளிப்படையாக பார்க்கும்போது ஈரானுடைய மின்சார விநியோகங்களை தடை செய்தால் ஈரானின் பொருளாதாரம் இன்னும் ஆடி போய்விடும் என்று பொருளாதார நிபுணர்களும் மற்றும் ஊடகங்களும் கருத்து தெரிவிக்கின்றது. இது சம்பந்தமாக ஈரானின் பக்கத்திலிருந்து மிக துல்லியமாக ஆய்வு செய்யும் போது சில விடயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதாவது கடைசி வரையும் ஈரான் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை பழையபடி திறக்கப் போவதில்லை. ஈரான் ஏற்கனவே அறிவித்தபடி அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாட்டுக்கு விநியோகம் செய்யும் மசகு எண்ணெய் கப்பல்களை நாங்கள் தடை செய்துள்ளோம். ஏனைய கப்பல்கள் சில விதிமுறைகளுக்கு அமைய வந்து செல்ல முடியும் என்ற கருத்தை ஈரான் வலியுறுத்தி வருகிறது. மேலும் இன்று ஈரானிய பாராளுமன்றத்தில் இந்த ஹோர்மோஸின் ஊடாக வந்து செல்லும் கப்பல்களுக்கு கட்டணங்களை மேலும் அதிகரிப்பதற்கான அனுமதியை ஈரான் பெற்றுக்கொண்டது. எனவே ஈரானை பொறுத்தவரையில் ஒருபோதும் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை மூடவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு தடை விதித்துள்ளது. ஆனால் அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் இந்த உலக நாடுகளுக்கே இந்த ஹோர்மோஸை தடை செய்துள்ளது போல உலகத்தில் ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதனால இந்த ஹோர்மோஸை திறக்கிறதுக்காக உலக நாடுகள் எல்லாம் வரணும், இந்த போரோடு அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றாங்க இந்த ரெண்டு பேரும். இந்த வகையில அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒருபோதும் இந்த ஹோர்மோஸ் ஊடாக எண்ணெய் எடுப்பதற்கு செல்லவே முடியாது. அவர்களுக்காக பெட்ரோல் மசகு எண்ணெய் எடுப்பதற்கும் எவரும் செல்ல முடியாது. ஆகவே 48 மணி நேரத்தில் ஈரான்ல காணப்படுற மின் கட்டமைப்புகளை அழிக்க போறதா டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். இந்த வகையில இலங்கை மாதிரி நாட்டுக்கு இப்படி சூளுரைத்தால் இலங்கை பயப்பட வேண்டும். நாங்கள் மின் கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்துவோம், நாடே இருண்டுவிடும் என்று சொன்னால் தான் நாங்கள் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், இலங்கையில ஒரு தனி மலை நாட்டில் நீர் மின்சாரம் காணப்படுது. விக்டோரியா, ரந்தனிகல, ரந்தம்ப, கொத்மலை இதுகள்லாம் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதுக்கு அங்கால இலங்கையில மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடமான நொரச்சோலை காணப்படுகிறது. இந்த வகையில ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளுமே. அப்படி தாக்குதல் நடக்கிற நேரத்தில் 2 குண்டுகள் வீசப்பட்டால் இலங்கையுடைய முழு மின்சார கட்டமைப்பும் செயலிழந்து விடும். உதாரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் மீது மிசைல் வீசப்பட்டால் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு கீழிருந்து இயங்கும் ரந்தனிகல, ரந்தம்ப போன்ற அனைத்தும் செயலிழந்து விடும். இதனால் இலங்கையில பாதி மின்சாரம் இல்லாமல் போய்விடும். இன்னும் பாதி நொரச்சோலையில உள்ளது. நொரச்சோலையின் மீது ஒரு மிசைல் ஏவப்பட்டால் இலங்கையில மீதி மின்சாரமும் இல்லாமல் செய்து முழு நாடும் இருளாகிவிடும். ஆனால் ஈரான் அப்படியான ஒரு கட்டமைப்பை கொண்டதல்ல என்று ஈரானிய ஊடகங்கள் திட்ட தெளிவாக குறிப்பிடுகிறது. அமெரிக்கா வீசும் மிசைல்களால் ஈரானை ஒருபோதும் இருளாக்க முடியாது. ஒரு சில பகுதிகள் தான் இருளாகும், அவற்றையும் நாங்கள் உடனடியாக மீள் கட்டமைப்பு செய்துவிடுவோம் என்று ஈரான் தெளிவாக இன்று பேசியது. அது எப்படி கேட்கிறீங்களா? இது சம்பந்தமாக பெரிய ஆர்டிக்கலே இன்று ஈரான் வெளியிட்டிருந்தது. அவற்றின் சுருக்கத்தை குறிப்பிடுகின்றேன். ஈரானுடைய மின்சார அமைப்பானது நாடு பூராகவும் பரந்த மிகப்பெரிய வெப்ப மின் நிலையங்களை மையமாக கொண்டது. ஒரு சில இடங்களில் மாத்திரம் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஈரானில் 130க்கு மேற்பட்ட வெப்ப மின் நிலையங்கள், அதாவது நிலக்கரி ஏனைய எரிபொருள்களை கொண்டு உற்பத்தி செய்யும் வெப்ப மின் நிலையங்கள் நிலத்துக்கு கீழேயும் நிலத்துக்கு மேலேயும் அமைந்துள்ளது. இந்த 130 மின் நிலையங்கள் சுமார் 1.3 மில்லியன் கிலோமீட்டர் நீளத்துக்கு கம்பிகளாலும் லட்சக்கணக்கான மின் மாற்றிகளாலும் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வளவு பரவலான அமைப்பின் மீது
சில தாக்குதல்களால் நாடு பூராவும் மின்சாரத்தை நிறுத்தவே முடியாது. இந்த வகையிலே மின் கட்டமைப்பு சம்பந்தமாக ஈரான் குறிப்பிடும் போது ஈரானில் உள்ள மிகப்பெரிய மின் உற்பத்தி ஆலையான தமாவாந்த் என்று சொல்ற மின் ஆலை மீது தாக்கப்பட்டால் கூட நாட்டின் மின் உற்பத்தி திறனில் 3.7% மாத்திரமே பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அவற்றுக்கு ரெபடியலான அதாவது மாற்று வழிகள் அந்த மின் கட்டமைப்புக்குள் பல பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு மின் தடை அல்லது ஒரு பழுது ஏற்படும் போது அதற்கு பரிகாரமாக இன்னொன்று இயங்கக்கூடிய அமைப்பில் மின் உற்பத்தி மையங்கள் மிக திட்ட தெளிவான என்ஜினியரிங் சிஸ்டத்தில் ஈரான் மிக அழகாக திட்டமிட்டு கட்டமைத்துள்ளதாக ஈரானிய அறிக்கைகள் குறிப்பிடுகிறது. ஆகவே அமெரிக்காவுடைய இப்படியான தாக்குதல்களால் நாடு முழுவதும் ஒருபோதும் இருளடைந்து விடாது. அவ்வாறு நடக்கும் போது தற்காலிகமாக மின் நிறுத்தப்படும். மிக விரைவில் அந்த பிளான்ட்டில் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரவியல் அமைப்புகள் மிக தெளிவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று ஈரான் குறிப்பிடுகிறது. ஆனால் மத்திய கிழக்கில் உள்ள கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஒரு சில குறித்த மின் நிலையங்களை தாக்கிவிட்டாலே நாடு இருளுக்குள் சென்றுவிடும் என்று ஈரான் தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த வகையில் 48 மணி நேரம் என்ன எத்தனை மணித்தியாலங்கள் போனாலும் இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மற்றும் அவர்கள் சார்ந்த நாட்டவர்களுக்கு இந்த ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று திட்ட தெளிவாக குறிப்பிட்டு இதனை மீறி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய மின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் தீயிட்டு கொளுத்தி விடுவோம் என்று ஈரான் மிக கடுமையாக எச்சரித்த செய்தியும் தற்போது வெளிவந்துள்ளது. சரி சகோதரர்களே, இந்த செய்திகளோடு முடித்துக் கொள்கின்றேன். மேலும் முக்கிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தொகுத்து வழங்குவோம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.